தமிழர்களே தமிழர்களே, தரணிலே இதுபோல் தண்ணீரை நீங்கள் கண்டதுண்டா? கண்டாலும் மற்றவருக்கு தந்ததுண்டா? அது ஆக்சுவலாக ஃபுல்லாக இருக்குமா. நான் ஃபுல்லு ஆஃப் குவார்ட்டரை பற்றி பேசலைங்க. இங்கே வந்து ஃபுல்லாக இருக்குமா. மழை சீசன் போது இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. உள்ளே ஒரு ஐலண்ட் வேறு, நிறைய பறவைகளாக இருக்குது. அங்கே பாருங்கள், பில்டிங்ஸ், மணிப்பால் பில்டிங்ஸ், மணிப்பால் லேக். இது அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. எங்கள் குடும்பம் ரொம்ப சீரியஸு, பிள்ளை குட்டிகளோ ரெண்டு அப்படின்னு மாற்றி பாருங்க. திடீர்னு யோசிக்காமல் பண்ணுறோன்னு, அதனால் என்ன வாயில் வருதோ அதான் வாயில் வரப்போகுதுன்னு சொல்ல போகிறீங்க நீங்கள் ஏதாவது. ஸோ இதான் நான் ஸ்மீ மீ வித் மை ஃபேமிலி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நல்லா அருமையாக இருக்குது. ஏதாவது நடந்து போகலாம். அதாவது இது மாதிரி அட்டகாசமாக இருக்குது. படித்துறை மாதிரி கூட அங்கே வச்சுருக்காங்க. அங்கே போய் உட்காரலான்னு இருக்கோம் படித்துறையில். ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஹில் ஸ்டேஷன் சொல்ல முடியாது, பட் மலை எக்கச்சக்கமாக வெயிலும் இருக்கும். வெயில்னா படுத்து எடுத்துடும் சம்மரில். இது மாதிரி யாரும் தெரியல. எனக்கு முன்னாடி எதுவும் இல்லை, தலையில் ஏதோ வச்சுருக்கான், குடும்பஸ்தம் போட்டிருக்கு, பயங்கர பாரமாக இருக்குது. முன்னாடி எதுவும் இல்லை, பின்னாடி என்னதான் இருக்கேன்னு பார்க்கலாம். அதை கையை வச்சு பின்னாடி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இங்கே வந்து பம்ப்ஸ்னு ரொம்ப ஃபேமஸ்ஸு. மேங்களூர் சைடில் இந்த மைதா மாவில் இந்த தேங்காய், சர்க்கரை, வாழைப்பழம்லாம் போட்டு பண்ணுறாங்க. அதில் பம்ப்ஸு கொஞ்சம் வச்சுருக்கேன். முன்னாடி இது கோம்படிஷனுக்கு மட்டும்தான், இல்லைன்னா காலபைரவருக்கு மட்டும்தான் அதை வந்து வைக்கிறாங்க, மற்றவங்களுக்கு வைக்கிறதில்ல. நிறைய பேர் வராங்க லீவு நாளில். என்னது அது? என் பையன் மூத்தவன், அது என் சகதர்மினி. என்னடா வரணும், எங்கடா வரணும்? சரி, மீண்டும் நாளை சந்திப்போம். நல்லா இருக்கேன். சந்திப்போமான்னு சொன்னதுக்கப்புறமா இங்கே காமிச்சுட்டுருக்கேன். இவங்க பாவம், நம்ம வந்து இந்த கோவிட் சமயத்தில் வந்து முகத்துக்கு முக்காடு போகிறதுக்கு, கவசம் அணிங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாள் ஃபுல்லாக அணிகிறாங்க, என்ன பண்ணுறது பாவம். சரி, நிஜமாவே இது பாருங்கள், இது என்ன ஒட்டகச்சிவிங்கடா? இது தானே, இது ஒட்டகச்சிவிங்க மாதிரி தான் அதை நினச்சி பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, எல்லாமே பண்ணிருக்காங்கப்பா. ஜிராஃப். இது இந்த அம்மா பாவம், எவ்வளோ சின்ன வயசு பொறுமை தான் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கை ஊனி பார்த்துட்ருக்கா. உடம்புல என்ன பிரச்சனையோ, என்ன உபாதையோ. நடுவில் பாருங்கள் ஒரு ஐலாண்ட். எங்கே பார்த்தாலும் நார்த் இந்தியன்ஸ் தான் போங்க. இது ஒரு மாடர்ன். இது வந்து மரத்தோட மரமாக இருக்குது, துருப்பிடிச்சி மழை பெஞ்சு. இங்கெல்லாம் டாரன்ஷியல் டவுன் போருமாங்கல்ல, எக்கச்சக்கமாக மழை பெய்யும். கேரளா மாதிரி தானே இங்கேயும், அடித்து மழை பெய்யும். சில முடிக்கலாம்னு நினச்சேன். நிறைய சிற்பங்கள், செதுக்கி வச்ச சிற்பம் மாதிரி இருக்குமே என் முகம் அப்படின்னு நாகேஷ் வந்து தில்லான நம்மள கேட்பான். கான்ஃபிடென்ஸோட உச்சம் அது. அந்த மாதிரி இது ஏதோ பண்ணியிருக்காங்க. இது எனக்கு என்னன்னு புரியல. மரம் தான், மரம் மாதிரி பண்ணியிருக்காங்க சிமெண்ட்டில். நிறைய சிலைகள் இருக்கிறதுனால நான் வந்து அங்கே அப்பப்போ என்ன எனக்கு தோன்றதோ அந்த கமெண்ட்டை சொல்லி நான் பண்ணுறேன். பாருங்கள், அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. இது என்னன்னு தெரில, என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் பண்ணது தானே. நாகேஷ் ஒரு படத்தில் என்ன டீச்சர் அம்மான்னு நினைக்கிறேன் படம் பேர். ஆர்டிஸ்டாக இருப்பார். அப்போ அந்த ஆர்டிஸ்டோட ஓனர் வந்துடுவார், அந்த கலைக்கூடத்தோட ஓனர். இவன் ஒருத்தன் படுத்திருக்கான், அவன் உடம்புல நம்ம வந்து நாமளும் படுக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெஞ்சு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவார், வந்தோடனே ஒயிட் பேப்பரில் ஃபுல்லாக அப்படி சும்மா வச்சேன், அப்படி ப்ரெஷ்ஷால் கருப்பு பெயிண்ட் அடிப்பார். ஓனர் வந்து கேட்பான், என்னையா வரைகிறேன்? அமாவாசை இருட்டு அடிப்பான். அந்த மாதிரி நிறைய அவங்க பண்ணுறது தானே. இது வந்து பலாப்பழம் பண்ணுறது, ஜாக் ஃப்ரூட்டை வந்து பண்ணி வச்சுருக்காங்க.
கான்க்ரீட் ஜாக் ஃப்ரூட். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உணகென்று பெயரும் பெற்றார். பொன்னான உலகு. இது என் ஃபேமிலி. அவருக்கு தெரியலிங்க, அவரு யாருன்னு தெரியாது, விட்டுருங்க. படித்துறை மாதிரி இருக்குது. $60-70 lakhs மணிப்பாலில் ஓன் வீடு எப்படி சீப்புன்னு சொல்லலாம். நம்ம பெங்களூரில் இதை விட குவாலிட்டி ஹவுசஸ் கிடைக்கும். லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டில் சொல்கிறேன். ரொம்ப காஸ்ட்லிங்க. பெங்களூர் விட்டால் கர்நாடகா எல்லாமே காஸ்ட்லி. பட் பெங்களூர் வந்து எக்ஸப்ஷனலி சீப்பு. நிறைய பேர் தெரியறதே கிடையாது. டீலாம் $7 $8. ஃபில்டர் காஃபியே வந்து $10 தான். நல்ல ஹோட்டலில் மையாஸ் மாதிரி ஒரு ஹோட்டல்லே நின்றுட்டு குடிக்கணும், அவ்வளோதான். சர்வீஸ் எடுத்துகிட்டு உட்காந்து கூட குடிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். என்னது? ஆமாண்டி, இது தும்மினா தீர்காயுஷ்னு தான் சொல்லுவா. நல்லதுன்னு ஏன் இப்போ மட்டும். சரி, பாய்.